இன்றைக்கான விலாகில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக பெங்களூர் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காய தக்காளி, அதை போட்டு நல்லா கலரி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விடுங்க. அப்புறம் தட்டு போட்டு மூடி திருப்பி நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு கலரி விடுங்க. அடுத்தது வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன், கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. திருப்பி கலரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், பெங்களூர் கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கோ தோசைக்கோ ஆப்டான ஒரு சைட் டிஷ்ஷு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னி